Hey guys and welcome to Mr Appukutty channel. இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம் அப்படினா எக்ஸாமினேஷன் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதோட நெக்ஸ்ட் வீடியோ தான் இது. சோ நீங்க வந்து எக்ஸாம் சீரிஸ் வந்து நீங்க பார்க்கல அப்படினா என்னோட பிளேலிஸ்ட்ல நான் எக்ஸாம் சீரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரிஸ்னு போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ உங்களோட ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறது தான் வந்து நான் எக்ஸாம் சீரிஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேன் எக்ஸாமுக்கு, பட் கான்சன்ட்ரேஷனே இல்லை. கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் என் பையன் படிக்கிறான், கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நான் படிச்சுட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், ஒரு கன்சர்ன் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. நான் ஷரண்யா பேரண்டிங் கோச்சாக இருக்கிறேன், சைல்டு அண்ட் அடல்சன்ட் கவுன்சிலராக இருக்கிறேன். உங்களுக்கு பேரண்டிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை பாசிட்டிவாக ஆப் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா என்கிட்ட வந்து பெய்டு ஒன் கன்சல்டேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இன்ஸ்டாவில் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அங்கேயும் நிறைய பேரண்டிங் டிப்ஸ் டெய்லி பேஸில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறது வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனே இல்லை, எப்படி கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரது, எப்படி கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கான டவுட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா வந்து கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எதுவுமே ஒரு ப்ரிப்பேர் இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் அவ்வளோவா இருக்காது. என்ன படிக்கிறதுனே தெரியாமல் போய் ஒரு புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது படிக்கணும், இது படிக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளோட மைண்ட் வந்து எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். இதே வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மேப்போ ஒரு பிளான் தெரிஞ்சதுன்னா ஓகே இது இதுக்கப்புறம் படிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் அந்த பிளானை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கும், ஓகே நெக்ஸ்ட் இது படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணல, கண்டிப்பாக ஸ்டடி பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து ஸ்டடி பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணலாங்கிறது தெரியும். ஸோ கையில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டடி பிளான் இருக்கணும். இதுதான் டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2 என்ன பேரண்ட்ஸுக்கு அப்படின்னா நம்ம வந்து ரோல் மாடலாக இருக்கணும். பிகாஸ் நம்மளை என்ன குழந்தை எப்படி பார்க்குதோ அதே மாதிரி தான் நம்ம பசங்களும் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் பசங்களை வந்து படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபோன் பார்க்குறது, இல்லை டிவி பார்க்குறது, இல்லை வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பசங்க வந்து புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. பட் உங்கள் ஃபோனில் என்ன ஆடியோ வந்துட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை வந்து நான் டிவி பார்க்குறேன் அப்படின்னா டிவியில் என்ன ஓடிட்டுருக்குன்ற ஆர்வம் அங்கே தான் வரும். நான் வந்து ரூமை மூடிட்டு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. புக்குங்கிறது வந்து நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனை செலுத்தி படிக்க வேண்டிய விஷயம். பட் டிவி பார்க்குறதோ இல்லைன்னா வந்து ஃபோன் பார்க்குறதோ அப்படின்னா என்னென்னா ஒரு மியூசிக் இருக்கும், அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆடியோவில் கேட்டுட்ருப்போம். ஸோ வந்து குழந்தைங்க ஈஸியாக வந்து டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியல என்ன பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்க படிக்கும்போது அவங்க கூட நீங்களும் உட்காந்துருக்கணும். உட்காந்துட்டு ஃபோன் பார்க்கக்கூடாது, இல்லை டிவி பார்க்கக்கூடாது. அவங்க கூட உட்காந்துட்டு நீங்களும் வந்து ஒரு புக் எடுத்து படிக்கலாம், இல்லை ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் கிடையாது அப்படின்னா உங்கள் பசங்க அப்போ என்ன படிக்கிறாங்க, உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கணும் எழுதலாம், இல்லை ஏதோ ஒன்று ட்ரா பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் நீங்கள் வந்து அந்த டிவி பார்க்குறதோ ஃபோன் பார்க்குறதோ இல்லை மற்றவங்கள்ட்ட பேசுகிறதோ ஃபோனில் பேசுகிறதோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து பசங்களுக்கு வந்து ஒரு படிக்கிற கார்னர், படிக்கிற பிளேஸ்ன்றதை வந்து செட் பண்ணிக்கணும். என்ன நீங்கள் படிக்கிற பிளேஸாக சொல்லிட்டீங்க, நாங்களே ஒரு சின்ன வீட்டில் இருக்கோம், எதுக்கு எப்படி தனியாக பிளேஸ் ஒதுக்குறது அப்படின்னா பிளேஸ்னால் வந்து தனி ரூமு, தனி டேபிள், ஹைஃபையான ஒரு செல்ஃப் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன உங்களோட ஹாலில் ஒரு குட்டி கார்னரை வந்து ஒரு படிக்கிற ஏரியாவை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு போனால் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறத மாதிரி வச்சுக்கலாம். அங்கே போய் சாப்பிட்றதோ அங்கேயே உட்காந்து ஃபோன் பார்க்குறதோ இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சின்ன பிளேஸை ஒதுக்கிக்கலாம். அங்கே ஒரு டேபிளோ இல்லை முடிஞ்சால் கீழே உட்காந்து படிக்கிறாங்களா அவங்க பசங்கன்னா அவங்கக்கிட்ட ஸ்கூல் பேக்ஸ் அந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு குட்டி ஒரு பிளேஸை போட்டு அவங்களுக்காக அந்த பிளேஸை நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும்போது அந்த படிக்கிற ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி இந்த படிக்கிற அந்த ரீடிங் ஏரியா வந்து வாலில் வந்து எக்ஸாம் டைம் டேபிள் ஒட்டிக்கிறது, இல்லைன்னா வந்து ரொம்ப மோட்டிவான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மோட்டிவ்
வேர்ட்ஸ் கோட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கையில் எழுதி ஒட்டிக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுக்க முடிஞ்சால் எழுதி ஒட்டிக்கலாம். இல்லை யாராவது பார்த்தா ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சாமியை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், அந்த பிக்சர்லாம் வந்து அந்த கார்னரில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ தட் அந்த இடத்துக்கு போகும்போது இங்கே வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நம்ம பசங்களுக்கு ஈஸியாக வந்து டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, படிக்கிறதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி உங்கள் பசங்கள்கிட்ட கேளுங்க, உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? ஒர்க்குன்னா என்னென்னா, இப்போ வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாட்டு கேட்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் வந்திருப்பாங்க, அந்த கேட்காம போயிருந்துருப்பாங்க. இல்லைனா வந்து ஏதோ ஒரு படிக்கிற பசங்க, அந்த ஸ்டோரி படிக்கிற பசங்க வந்து ஸ்டோரி கேட்கணும் ஆர்வத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். இதில் வந்து உன்னோட ஒர்க் முடிச்சிட்டியா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னு சொன்னியே, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி முடிச்சிட்டியா, பேசலன்னா பேசிட்டு வந்து படிக்கலாம், படிச்சுட்டே வந்து நீ வந்து யோசிக்க கூட அப்படி சொல்ல. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா, படிக்க போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஐயோ இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசணும்னு நினச்சேனே, அவங்ககிட்ட நான் இன்றைக்கி இத்தனை மணிக்கு நான் வந்து பேசுகிறான்னு சொன்னேனே, இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தோமே, படிச்சுட்ருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு தாட் வந்து அங்கே தான் போகும். படிக்கணுங்கிற ஒரு தாட் வராது. இல்லை இல்லைன்னா ஏதாவது கதை புக் படிக்கிற பசங்க இருந்தால் இன்றைக்கி அந்த சாப்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல, படிக்க மாட்டோமே, இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ. ஒரு சீரியல் பார்க்குற பசங்களாக இருந்தால் கூட ஸோ இந்த தாட் தான் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ உங்கள் பசங்க படிக்க வராங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுருங்க, உன்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொன்ன சாப்பிட்டுட்டியா, தண்ணி குடிச்சு முடிச்சிட்டியா, டாய்லெட் போயிட்டியா, இதெல்லாம் கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உட்கார வைங்க. அந்த குட்டி குட்டி ஒர்க்ஸ்லாம் வந்து பெண்டிங் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஆர்வத்தில் வந்திருப்பாங்க, அதை வந்து முதல்ல படித்ததுக்கப்புறம் நான் ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் மேலேயே ஆர்வமாக இருக்கும், படிக்க மாட்டாங்க, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. என்னென்ன வேணுமோ அவங்க பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் கூட எடுக்காது அவங்களோட ஒர்க்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் படிக்க உட்காந்தாங்கன்னா ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் ஈஸியாக வந்து டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம், அதே மாதிரி நம்ம பசங்களோட கேட்ஜெட், சப்போஸ் பெரிய பசங்க ஏதோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அப்படின்னா ஆஃப் பண்ணி வைக்கணும், அட்லீஸ்ட் சைலண்ட்ல போட்டு வைக்கணும். இப்போ சப்போஸ் உங்கள் பசங்க வந்து டேப்ல தான் படிக்கிறாங்க, லேப்டாப்பில் படிக்கிறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மெயில் நோட்டிஃபிகேஷன்ஸு இல்லை டேப்லேயே வந்து லேப்டாப்லேயே இல்லை இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் வச்சுருக்காங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டா படிக்கும் போது அது படிக்கிற ஆர்வம் மட்டும் இருக்கும். படிச்சுட்டே இருப்பாங்க, லேப்டாப்பில் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும், உடனே என்ன மைண்டு சொல்லணும்னா போய் பாறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் போய் பார்ப்போம், பார்த்து தான் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ எப்பவுமே வந்து கேட்ஜெட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு பசங்களை படிக்க சொல்லணும். இப்போ வந்து ரொம்ப டைட்டாக இல்லைனா வந்து ரொம்ப நல்லா இல்லாத ஏதோ ஒரு ரஃப் யூஸ்க்கு போகிற ட்ரெஸ்லாம் போட்டோன்னா திடீர்னு வந்து யாரோ உள்ளே வந்து இல்லை நீங்களோ இல்லைனா வந்து அம்மாவோ அப்போ யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடும். அந்த அந்த அன்கம்ஃபர்டபுள் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க போனதுக்கப்புறம் கூட சரி இந்த மாதிரி உட்காந்துட்டோம், அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம், அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ டைட்டாக பண்ணியிருக்காங்க, யாராவது வரனா கூட பரவாயில்ல, டைட் ட்ரெஸ் போட்டோம்னா டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடும், பாடியும் அதாவது இருக்கிற மாதிரி இருக்கும், வேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்லை குளிர்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் வியர் போட்டுட்டு படிக்க வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து டிவி டைமை மேனேஜ் பண்ணுறது. இப்போ உங்கள் பசங்க வந்து ஒரு சீரியல்லையோ ஏதோ ஒரு அடிக்டாக இருக்காங்க, அடிக்ட் இல்லை ஏதோ ஒரு ஆர்வமாக இருக்காங்கன்னா அது எந்த டைமுக்கு வருதுன்னு பார்த்துட்டு உங்கள் பசங்கள்கிட்ட என்ஷூர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி கண்ணா இந்த மாதிரி இந்த சீரியல் வரும்போது நான் உன்னை கூப்பிட்றேன், அது வரைக்கும் நீ படி அப்படின்னு சொல்லிடணும். ஏன் இதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக பார்க்க வைக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க வைக்கணும். 50-50 தான் என்னோட தாட் வந்து. பட் பார்க்க வைக்கிறது ஓகே. ஏன்னா பார்க்க வைக்காமல நீ வந்து அந்த ரூமில் உட்கார வச்சு படிக்க வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து படிக்க மாட்டாங்க. அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கும், இன்னைக்கு இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ, சரி பார்க்காம விட்டுட்டோம், எல்லாம் அந்த அம்மாவால் தான், எல்லாம் அந்த படிப்பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு மேலே இருக்கிற ஆர்வம் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்ணு நான் வந்து உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல கான்சன்ட்ரேஷனோடு படிப்பாங்க. அப்படி நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணலை அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே டைம் ஆயிடுச்சான்னு பார்க்கணும், இந்த டைமுக்கு வந்தது 7 மணிக்கு இந்த சீரியல் போட்டுருவாங்க, இந்த பாட்டு வந்துடும், இந்த மூவி போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க தாட் வந்து படிக்கவே மாட்டாங்க. முன்னாடி இருக்க அந்த 1 hour வேஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிற அந்த ஹவரே வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் உன்னை கூப்பிட்றேன், ஆனால் அது வரைக்கும் நீ படி, கான்சன்ட்ரேஷனோட படி, கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் கொடுத்து நீங்கள் வந்து போகணும். போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கூப்பிட்டுருணும்.
இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் வந்துருச்சு, வந்து வேணால் ஒரு 1/2 hour பார்த்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு பசங்களாலும் இப்படி கண்டினியூஸாக படிக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த டைம் வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படின்றது வந்து பாசிட்டிவ் டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக போய் நீங்கள் வந்து மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீட்டாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். என்ன சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்கும். எனக்கும் வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.